ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, இப்போது இதை கேட்டுவிடு. நாளை வெள்ளியில் உனக்கான சுப செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். உன் கண்ணீருக்கு நான் பதிலாக இருக்கின்றேன். உன் தோல்விகளுக்கு நான் ஆறுதலாக இருப்பேன். உன் கேள்விகளுக்கு நான் விடையாக நிற்பேன். உன் தனிமைக்கு நான் துணையாக இருப்பேன். உன் வலிகளுக்கு நான் புரிதலாக இருப்பேன். உன் புன்னகைகள் மீண்டும் மலர நான் வழி செய்கின்றேன். காதலின் சோதனைகள் உன்னை சுரண்டினாலும் என் அருள் உன்னை காப்பாற்றி நிற்கும். உன் வெற்றிகளை, உன் புன்னகைகளை, உன் வாழ்வை யாராலும் பறிக்க முடியாது பிள்ளையே. உன்னை நான் என்றும் பிடித்து இருக்கின்றேன். உன் இதயத்தை எப்போதும் நான் காக்கின்றேன். இத்தனை நாட்களாக வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து வந்து விட்டாய். இனியாவது என்னுடைய வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் முருகனப்பா என்று ஒவ்வொரு நாளும் என்னை வேண்டிக் கொள்கின்றாய். அப்பா, நான் கூறும் வார்த்தைகளை சற்று கவனமாக கேள் பிள்ளையே. நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்து இருக்கலாம். உனது அனுபவங்களால் பல விஷயங்களை புரிந்து இருக்கலாம். ஆனால் என் கடமை உனக்கு உண்மையை சொல்லுவது. ஒரு குருடன் பார்வன் பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியை தான். அது போலவே நீ எவ்வளவு தான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடியாய் ஆகிவிடுவாய். ஒரு சில நேரம் நீ இதை உணராமல் இருக்கின்றாய். உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு உணர்த்த வேண்டும். அதுதான் நீ நம்பிய இந்த முருகன் அப்பாவின் கடமை. நீ யாருக்காக உன் மன ஆசைகளை, உன் சந்தோஷத்தை கூட விட்டு கொடுக்கின்றாயோ அந்த நபர் உன் பெருந்தன்மையின் ஆழத்தை உணரவில்லை என்பதுதான் உன் இதயத்தில் இன்றைய வேதனை. ஆனால் நினைவில் கொள், உன் தியாகத்தை மனிதர்கள் புரியாவிட்டாலும் நான் உன் முருகன் அதை ஒவ்வொரு கணமும் கண்டு கொண்டு இருக்கின்றேன். உன் அர்ப்பணிப்பு என் திருக்கோவிலின் ஆள் மனதில் பதிந்து இருக்கின்றது. இன்று அவர்கள் மதிக்காத உன் நன்மையை நாளை வாழ்க்கை அவர்களுக்கு பாடமாக கற்பிக்கும். நீ சோர்ந்து போகாதே பிள்ளையே. உன் நற்குணம்தான் உன் எதிர்காலத்தின் வெற்றி கதவுகளை திறக்கும் சாவி. நிம்மதியாக இரு. நாளையே சுப செய்தி உன்னை தேடி வரும். ஓம் முருகா.